ஹாய். நேற்று வந்து பிகினருக்கு புல்லப் எப்படின்னு சொல்லி சொல்லி காமிச்சேன். ஸோ அதே பிகினருக்கு இன்றைக்கி எப்படி புஷ்அப் எடுக்கிறதுன்னு, இந்த புல்லப்பும் புஷ்அப்பும் பில்லர் மாதிரி சொல்லலாம். எப்படின்னா, இந்த ரெண்டுமே கரெக்டாக எடுத்துட்டாங்கன்னா அவங்க உடம்பு வந்து ரொம்ப ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணும். அவங்க பார்த்தீங்கன்னா லீன் பாடியாக இருப்பாங்க. அவங்க எவ்வளோ தான் சாப்பிட்டாலுமே கரெக்டாக இருக்கும். 15 புல்லப்பும் 20 புஷ்அப் எடுத்துட்டாவே அவங்க உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு இப்போ புஷ்அப்புக்கும் புல்லப்புக்கும் தான் ரொம்ப யாருக்கும் வந்தோடனே பிகினருக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ அந்த புஷ்அப் எப்படி எடுக்கணும், பிகினர் வந்து எப்படி எடுக்கலாம், ஈஸியாக எடுக்கலாங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ அந்த பிகினருக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வால் புஷ்அப்பில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த வால் புஷ்அப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த அளவில் வைக்கிறதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு முக்கியம். நம்ம ஷோல்டர்லேருந்து வெளியே வரணும். கையை வந்துட்டு ரொம்ப பெருசாகவும் போகக்கூடாது, நார்மல் ஸ்டேஜில் இருக்கும். நம்ம ஷோல்டர் இருக்குன்னா அந்த ஷோல்டர் கரெக்டாக அந்த லைனில் வச்சுக்கணும். கரெக்டாக அந்த லைன் அளவில் வச்சுக்கணும். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வெளி அளவில் இருக்குது அவுட்டர் லைனில், அந்த அதான் வைக்கணும் கரெக்டாக. காலை ரெண்டையும் ஓரளவுக்கு பின்னாடி வச்சுக்கணும். பின்னாடி ஓகே போதும். இறங்குங்க. அதே மாதிரி இந்த கை வந்து எல்போ வந்து சேஃபில் போகாமல் உள்ளே தான் கை போகணும். எடுங்க. கரெக்டாக முன்னாடி போனது கரெக்டாக. எடுங்க. மேலே ஏறிங்க. டவுன், அப். அதே மாதிரி இந்த நீட்டை வந்து ஃபுல்லாக நீட்டவும் கூடாது, ஆஃபில் தான் வைக்கணும். இந்த வச்சுருக்காரு பார்த்தீங்களா, இந்த லெவலில் தான் இருக்கும். இறங்குங்க. ஏறுங்க. ஓகே. இதுதான் வந்து இந்த நம்ம வால் புஷ்அப் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம். இப்போ வால் புஷ்அப் பார்த்தோம், அப்புறம் நீட் புஷ்அப் பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து கிரவுண்ட் புஷ்அப்பில் வந்து சப்போர்ட் பண்ணி, அதாவது எடுக்க முடியலன்னு சப்போர்ட்டுக்கு ஒருத்தவங்கள எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஒரு கயிறை வச்சு தூக்குறது, இல்லைன்னா ஒரு ரோப்பில் கீழே போட்டு 2 பக்கம் பிடிச்சி சப்போர்ட் பண்ணுறேன்னு. அப்படி இல்லாத பட்சத்தில் யாருமே இல்லைன்னா சப்போர்ட்டுக்கு தேவையில்லை. அதுக்கு இந்த மாதிரி ஜிம் பால் வச்சுக்கோங்க. இதை வச்சு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், வாங்க. பாலை நேராக வச்சுட்டு கரெக்டாக செஸ்ட்டுக்கு நேராக நல்லா ஃப்ளாட்டை வச்சுக்கோங்க. உடம்பு நேராக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு நல்லா கீழே இறங்குங்க. ஃபுல் பாடி கீழே இறங்கி விட்டுட்டு ஒரு சப்போர்ட்டும் நல்லா ஃபுல்லாக புஷ் பண்ணுங்கள். ஓகே. ரெண்டாவது அதே மாதிரி நல்லா கீழே இறங்குங்க. சப்போர்ட்டில் நல்லா ஒரு புஷ் பண்ணுங்கள். ஓகே. அதே மாதிரி நல்லா கீழே இறங்குங்க. நல்லா ஒரு சப்போர்ட்டில் ஒரு புஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுக்கும் போகும்போது உங்களுக்கு பால் சப்போர்ட் பண்ணியும் கொடுக்கும். பிகினரு அந்த புஷ்அப்பை வந்து விரும்பி பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து வந்து கிரவுண்ட் புஷ்அப். அது எப்படின்னா, இந்த ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. வால் புஷ்அப் எடுத்துங்க, நீட் புஷ்அப் எடுத்துங்க, பால் சப்போர்ட் புஷ்அப். இதை ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் புஷ்அப்பு ஈஸியாக வந்துடும். அதான் அதே மாதிரி தான். இப்படி வச்சுக்கோங்க, நேராக உடம்பு வச்சுக்கோங்க, நல்லா கீழே இறங்குங்க. சப்போர்ட்டில் பாதி எடுத்த போதும், ஃபுல்லாக நீட்டணும்னு தேவையே இல்லை. நம்மளுக்கு இந்த அளவுக்கு அடித்தா போதும். உங்களுக்கு நேராக செஸ்ட்டுக்கு தான் நல்லா சப்போர்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? நல்லா போய் செஸ்ட்டில் தான் லோட் ஆகும். அதை நீங்கள் என்றைக்குமே புஷ்அப்பை மட்டும் விட்டுறாதீங்க. புஷ்அப்பு, புல்லப்பு, சிட்டப்ஸு, இதுதான் டைம் முக்கியம் கண்ணு.